வண்டலூர் உயிரியல் பூங்காவில் மொபைல் போனுக்கும் கட்டணம் வசூலிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை மற்றும் புறநகர் பகுதி மக்கள் வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு ஞாயிறன்று வந்தனர். நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு 30 ரூபாயும் சிறியவர்களுக்கு 15 ரூபாயும் வசூலிக்கப்பட்டது. டிக்கெட் வாங்கி சென்றபோது நுழைவு வாயிலில் மொபைல் போன் உள்ளதா என சோதனை செய்யப்பட்டது. அப்போது ஒவ்வொரு மொபைல் போனை எடுத்து காட்டியதும் அதில் கேமரா இருப்பதால் 25 ரூபாய் டிக்கெட் வாங்க வேண்டும் என்றும் கூறினர். இதனால் வேறு வழியின்றி பார்வையாளர்கள் மொபைல் போனுக்கு கட்டணம் செலுத்தினர். ஒருவர் 2 போன் வைத்திருந்தால் அதற்கு 2 டிக்கெட் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். அதே நேரத்தில் கேமராவுக்கும் 25 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டது. இப்பூங்காவில் பிளாஸ்டிக் கவரில் விற்கப்படும் தின்பண்டங்கள் எடுத்து செல்ல அனுமதி இல்லை. அப்படி எடுத்து சென்றால் அப்பொருளை பேப்பரில் மடித்து கொடுப்பது வழக்கம். ஆனால் காணும் பொங்கலுக்கு சென்றவர்களிடம் எத்தனை மொபைல் போன் என்று கணக்கெடுத்து கட்டணம் வசூலிக்கும் ஆர்வத்தை பிளாஸ்டிக் கவர் எடுத்து செல்லப்படுகிறதா என்ற சோதனையில் காட்டவில்லை என்று பொதுமக்கள் குறை கூறினர். இங்கே நிறைய விலங்குகள் பறவைகள் எல்லாம் நிறைய இருக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்றதுனால பிள்ளைங்களை கூட்டிட்டு இங்கே பக்கத்தில் உள்ளதுக்கு பொங்கலுக்கு கொண்டாடுறதோட இதோட சேர்ந்து வண்டலூர் ஜூக்கு வந்திருக்கோம். 25 ரூபாய் செல்போனுக்கு வாங்குறாங்க. அது ரொம்ப டூ மச்சாக இருக்குது. அது மாதிரி எடுத்து வாங்கக்கூடாது. என்ன இருக்குது இதில் வந்து பார்க்கறது ஜனங்கள் பார்க்கத்தானே வர்றாங்க. இதுக்கெல்லாம் 25 ரூபா வாங்கினா உள்ள ஒரு 30 ரூபா டிக்கெட் வேஸ்ட் இல்லை. 55 ரூபா வேஸ்ட். எல்லாருமே ஃபோன் வச்சதுனால நாங்கள் ஒரு 10 பேர்கிட்ட வந்திருக்கோம். வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்த அமௌண்ட்டே கம்மி தான். ஆளுக்கு ஒரு 100 ரூபா போல் தான் எடுத்துகிட்டு வரோம். அதிலே 25 ரூபா கிட்ட அதுக்கு போயிடுச்சுன்னா ரொம்ப இதுவாக இருக்குது. இப்போ நாங்கள் உள்ளே போகலாமா இல்லை வெளியே போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம்.